படிக்கிற பாடம் பிள்ளைகளுக்கு பாடம் 13 பாடம். பார்வதி அம்மா கணக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பாடங்கள் ஸ்கூல் நடத்துகிற கணக்கில் 13 பாடம் தான் போட்டார். மித்தது எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம் பிள்ளைகளை பாடாப்படுத்தி பூரா பிறக்கிற ஜென்ரேஷன்களை அந்த கல்வியைப்படி இந்த கல்வியைப்படி சிறு பிள்ளையிலேருந்து பாடாப்படுத்தி அந்த மூளைகளை பூரா பாழாக்கி வச்சு பூரா பிள்ளைகளை பூரா பாழாக்கிறது அரசியல்வாதி கல்விகளை போட்டு பாழாக்கிட்டான். உடம்புக்கு ஆரோக்கியமாக கொடுக்கறதே கடவுள் தான். பிறப்பிலிருந்து சாவுற வரைக்கும் கடவுள் தான் கொடுத்தார். இந்த அரசியல்வாதி பூரா இடங்கிடக்குன்னு கல்விகளை ஏற்றி படிக்க வச்சு 2 நம்பராக அது கவர்மெண்ட்டு பிரைவேட்டு கவர்மெண்ட்டாக திருச்சி நாசம் பண்ணிட்டான். MP MLA மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அனைத்தும் ஸ்கூல் கட்டின கணக்கில் எல்லாம் மாட்டுவான் அரசியல்வாதி. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. 13 பாடம் பிள்ளைகளுக்கு சுதந்திர படிப்பு. முக்கால் சத்தியம் சுதந்திரமான படிப்பு, கடவுள் கொடுத்த படிப்பு. 13 படிப்பு, 13 சட்ட படிப்பு, 13 கல்வி படிப்பு, தமிழ் கல்வி படிப்பு. உலக நாட்டுக்கே இதை, தாய் இந்தியா நாட்டுக்கும் இதை. அடுத்தடுத்த ஸ்டேட்டில் அவன் வார்த்தைகள் மொழியை பேசிட்டு போகிற பற்றி தப்பு இல்லை அப்படின்ட்டார். முதல் மொழி தாய் மொழி தமிழ் மொழி, தாய் இந்தியா நாடு, தமிழ் மண் மொழி நாடு. பிறப்புல ஆடு மாடு கோழி பறவைகள் மானிட பிறவி ஆணும் பெண்ணும் பிறக்கிற பிறப்பு. பூமியில் விழுந்த உடனே அம்மான்னு கூப்பிடுற வார்த்தை தமிழ் வார்த்தை, தாய் அம்மா. முக்கால் சத்தியம் கணக்கு 13 கல்வி படிப்பு தான், மற்றது கிடையாது. எல்லா ஸ்கூலும் போட்டிடுவார். அந்த ஸ்கூல் டைம் கொடுக்கறது நீதிமன்றத்திலிருந்து நடத்துவார். நீதிமன்றத்திலிருந்து கணக்கு இடுவார். நீதிமன்றத்திலிருந்து என்னென்ன செய்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டிலிருந்து நடத்துவார். ஐயா ஜட்ஜி 2 பக்கமாக இப்போ உட்கார்ந்தார். அப்போ 2 நாடும், டெல்லி நாடும் தமிழ்நாடு நாடும் நாசமாக போய் சண்டையும் தேர்வா தேர் இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இப்போ நடக்கும். கூத்தடிச்சு போகும். முக்கால் சத்தியம் போட்டார்னா கணக்கு இப்போ தாண்டா அடிக்கிற அடி துவச்சி அடிப்பார். முக்கால் சத்தியம்.